இன்னைக்கும் CSV ஃபைல்ல இருக்க ஒரு சிம்பிளான இன்கம்ப்ளீட் ப்ராப்ளம் தான். இன்கம்ப்ளீட் ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, Aman is working in an IT company, writing a program to add record in an already existing CSV file. ஸோ ஆல்ரெடி முன்னாடியே இருக்க ஒரு CSV ஃபைலுக்குள்ள டேட்டாஸை ரைட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி இருக்க டேட்டாஸும் இருக்கணும். இப்ப நம்ம நியூவா கொடுக்குற டேட்டாஸும் இருக்கணும். ஓகே, ஆல்ரெடி கொடுக்குற டேட்டாஸும் இருக்கணும், ஆல்ரெடி இருந்த டேட்டாஸும் இருக்கணும், நம்ம இப்ப நியூவா கொடுக்குற டேட்டாஸும் இருக்கும். ஸோ இப்போ அதுக்கு நம்ம என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவோம்? அப்பெண்ட் கமெண்ட் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன யூஸ் பண்ணணும்? ரைட் கிடையாது. ரைட்னா ஓவர் ரைட் பண்ணிடும். நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணணும்? அப்பெண்ட் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த கோட் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு, இதை கம்ப்ளீட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்களுக்குள்ள என்ன மிஸ் ஆகுது? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இது CSV ஃபைல்னு சொன்னோடனே நம்ம என்ன பண்ணணும்? இம்போர்ட் CSV. கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிருக்கணும்? இம்போர்ட் CSV அப்படின்னு கொடுத்துருக்கோம். தென் இங்க நம்ம என்ன பண்ணிருக்கணும்? ஃபைல் நேம் கொடுத்துருக்கணும். தென் ஆக்சஸ் மோட் வந்து ஏ. சரியா? அப்பெண்ட்ன்றதுனால நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? ஏன்னு கொடுத்துருக்கோம். CSV டாட் ரைட்டர். இங்க நம்ம என்ன கொடுப்போம்? நார்மலா நமக்கு எப்பவுமே என்ன தெரியும்? ரைட்டர் கொடுத்துட்டு தென் நம்ம என்ன ஃபைல் நேம் இங்க பாஸ் பண்ண போறோம். ஸோ என்ன ஃபைல்ல ஓபன் பண்ணிருக்கோமோ அதை நம்ம என்ன பண்ணணும்? இங்க பாஸ் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் இங்க வந்துட்டு ரெக்கார்ட்ல வந்து நம்ம இங்க யூஸ் பண்ற ஒரு நேம்ஸும் SID, SNAME, கிளாஸ் அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க நம்ம என்ன பண்ணணும்? அப்பெண்ட் பண்ணணும். எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? அப்பெண்ட் பண்ணணும். ஸோ இங்க டம் கிடையாது. இங்க என்ன வரணும் அப்படின்னா ரைட் ரோஸ். இங்க என்ன வரணும்? ரைட் ரோஸ். ரைட் ரோஸ் பிராக்கெட்குள்ள எதை நம்ம ரைட் ரோஸ் பண்ண போறோம்? டெம்ப். ஓகே, ரைட் ரோஸ் நம்ம எதை உள்ள ஆட் பண்ண போறோம்? அந்த வேல்யூஸ் எல்லாம் எதுல இருக்கு? டெம்ப் அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. தென் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ நான் அந்த ப்ரோக்ராம நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இங்க இருக்கிறாங்க. ஸோ இதுதான் அதோட ப்ரோக்ராம். சரியா? ஸோ இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இன்புட் CSV, நான் student2.csv ஃபைல் கொடுத்துருக்கேன். ஆக்சஸ் மோட் ஏ, தென் ரைட்டர், தென் இன்புட்ல வந்துட்டு நம்ம என்ன வாங்கியிருக்கோம்? ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், கிளாஸ் அண்ட் ரெக்கார்டுக்கு என்ன பண்ணிருக்கேன்? இங்க வந்து நான் இங்க வாங்குற வேல்யூஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட்டுக்குள்ள வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் லிஸ்ட்டுக்குள்ள வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன்? நெக்ஸ்ட் இந்த எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ண ஒரு டெம்ப்ன்ற வேரியபிள் அதுக்கு நான் என்ன பண்ணேன்? அப்பெண்ட் பண்றேன். அப்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா ரோஸையும் நம்ம என்ன பண்றோம்? இப்ப அத ரைட் ரோஸ் பண்றோம். ஆனா பட் இங்க நம்ம வாங்குறது ஒரே ஒரு டீட்டெயில் தான் வாங்க போறோம். ஏன்னா எந்த லூப்புமே நம்ம என்ன பண்ணல? யூஸ் பண்ணல. என்ன பண்ணல? நம்ம எந்த லூப்புமே நம்ம யூஸ் பண்ணல. சோ அதனால ஒரே ஒரு ரெக்கார்ட் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க வாங்க போறோம். சோ ஆல்ரெடி student2 ரெக்கார்ட்ல வந்து ஆல்ரெடி ஒரு டேட்டாஸ் இருக்கு. ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ல என்ன இருக்கு? ஒரு டேட்டா இருக்கு. சோ இதோட நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்னொரு நியூவா நான் என்ன பண்ண போறேன்? அப்பெண்ட் பண்ண போறேன். சோ இப்ப அந்த ப்ரோக்ராம நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இது என்கிட்ட என்ன கேக்கு? பெர்மிஷன் இல்லை. ஏன்னா இப்ப அந்த CSV ஃபைல் ஓப்பன்ல இருக்கு. நம்ம டேட்டாஸ் என்டர் பண்ணணும் அப்படின்னா அந்த CSV ஃபைல் ஓப்பன்ல இருக்கக்கூடாது, க்ளோஸ்ல தான் இருக்கணும். சோ அதனால என்ன பண்ணுது? பெர்மிஷன் டினைட் அப்படின்னு சொல்லி. சோ இப்ப அந்த CSV ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப நான் ஓபன் பண்ணேன் அப்படின்னா என்டர் ஸ்டூடெண்ட் ஐடின்னு கேட்கு. ஸ்டூடெண்டோட ஐடி வந்து 2ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? நேம் வந்து வீரான்னு கொடுக்குறேன். கிளாஸ் வந்து 12ன்னு கொடுக்குறேன். சோ எந்த ஒரு மெசேஜ்மே கொடுக்காம எனக்கு வெளில வந்துச்சு. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரே ஒரு டீட்டெயில்ஸ் அதை வாங்க போகுது. இப்ப வந்து நான் அந்த student2 ஓபன் பண்ணேன் அப்படின்னா இப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்த ஆல்ரெடி இருந்த டேட்டா பிளஸ் இப்ப நான் நியூவா கொடுத்த டேட்டா என்ன ஆயிருக்கு? ஆட் ஆயிருக்கு. சோ இதுதான் அப்பெண்டோட யூஸ். ஓகேவா? சோ ஒரு கோட்ல இவ்வளவுதான் வந்து இன்கம்ப்ளீட்ஸ் கொடுக்க முடியும். இதுக்கு மேல வேற எதுவுமே நான் உங்களால என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியும். சோ இதுல நீங்க கிளியரா இருந்தீங்க அப்படின்னா ஈஸியா இதுல உங்களால ஸ்கோர் பண்ணிட முடியும். சோ இதுல வந்து 4 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, இது எவ்வளவு மார்க்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா 4 மார்க்ஸ் கொடுப்பாங்க. கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் வந்து 4 இருக்கும். சோ 2 எழுதுற மாதிரி இருக்கும். 8 மார்க்ஸ் கொடுப்பாங்க. சோ இதை நீங்க தெளிவா இருந்தீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால என்ன பண்ண முடியும்? கேஸ் ஸ்டடில வந்து ஈஸியா மார்க்ஸ் எடுக்க முடியும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராமோட வரேன். தேங்க்யூ.